கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குருத்தலை ஞாயிறிலே அவர் பவனி பாடி ஒரு கழுதையின் மேலே கனத்துக்குரியவராக அவர் கடந்து போனது மாத்திரமல்ல, அவர் எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக அவர் கடந்து போன போது அங்கே பாருங்களேன், அங்கே என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அங்கே அதை தேவாலயத்தில் பிரவேசித்து பாருங்களேன், 12ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை அவர் என்ன செய்யறான், விற்கிறவருடைய காசுகளை கட்டவிழ்த்து போட்டார், புறாக்களை எல்லாத்தையும் தூக்கி போட்டார். அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பலி செலுத்த போகிற அத்தனை நபர்களும் ஆசாரியர்கள் என்ன சொல்கிறார்களோ, ஆசாரிகள் எதை விற்கிறார்களோ அதைத்தான் வாங்கி கொண்டு அங்கே பலிகளை செலுத்த வேண்டும். அங்கே தேவாலயத்திலே அங்கே வியாபார ஸ்தலமாய் மாறுகிறது, வியாபார ஸ்தலமாக அங்க மாறுகிறது. இந்த ஆசாரியர்கள் இந்த ஆலயத்துக்குள்ளாக இருக்கிற அந்த பதவியில் இருக்கிற அத்தனை நபர்களும் இந்த பலி செலுத்தும் முறைமையின் படி அதை காரணம் காட்டி அவர்கள் காசு சம்பாதிக்கிற ஒரு காரியத்தை செய்கிறார்கள். வெளியே வாங்கும்போது ஒரு ஆடோடைய விலை 2 மடங்கு இருக்கும், புறாவுடைய விலை 2 மடங்கு இருக்கும். ஆனா உள்ளேதான் வாங்கணும். பலி செலுத்தும் ஆடுகள், பலி செலுத்தும் கன்றுகள், பலி செலுத்தும் புறாக்கள் உள்ளேதான் இருக்கும் என்று சொல்லி ஆலயத்தை வியாபார ஸ்தலமாய் மாற்றினார்கள். ஆனால் ஆண்டவர் கனம் பண்ணுகிற நேரமாக மாத்திரமல்ல, ஆண்டவர் கழுதையின் மேலே பவனி செல்கிறவராக கனம் பொருந்தியவராய் மாத்திரம் அல்ல, அங்கே தேவனுடைய ஆலயத்தை சரி பண்ணுகிறார், தேவனுடைய ஆலயத்தை சீர்படுத்த விரும்புகிறார். அங்க தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வியாபார ஸ்தலமாக பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு இருக்கிற அந்த நிலைப்பாடுகளை மாற்றி சூறையாடி, இது என்னுடைய வீடு, அனைவருக்கும் ஜெப வீடாய் இருக்கிறது. ஜெபம் என்பது தேவனுக்கும் நமக்கும் ஒரு பக்தி விருத்தியை உண்டாக்குற இடம். அந்த இடத்திலே வியாபார ஸ்தலமாக வருமானத்துக்காக இந்த ஊழியங்களை செய்கிறது என்ன என்று சொல்லி சூறையாடி போட்டார். நீங்களும் நானும் நம்முடைய ஆலயமாகிய அழகாய் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் 17ஆவது வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், தேவன் அதற்குள் வாசமாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை கல்லர் குகையாக தேவையில்லாத காரியங்களை உள்ளே கொண்டு வந்து தேவையில்லாத செயல்பாடுகளின் நிமித்தம் நெருக்கப்பட்டு நீங்கள் இந்த உலகத்துக்குரிய லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தை சுத்திகரிக்க விரும்புகிறார், இந்த ஆலயத்தை முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். இது என்னுடைய ஆலயம், இது ஜெபம் பண்ணுகிற ஆலயம், இது தேவனை மகிமைப்படுத்துகிற ஆலயம். இதற்குள்ளாக கல்லர் குகையாய் மாற்ற முடியாது. இந்த ஆலயம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஆலயம், இதற்குள்ளே லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை, இந்த சபையாகிய இந்த ஆலயத்தை மாத்திரமல்ல, இருதயமாகிய ஆலயத்தையும் கர்த்தர் சுத்திகரித்து அதில் இருக்கிற தேவையில்லாத காரியத்தை சூறையாடி அதை முற்றிலுமாய் அகற்றி உன்னை சுத்திகரிக்க விரும்புகிறார். அதுக்குள்ளே தேவனாகிய கர்த்தர் மகிமையுள்ள நபராக ஒரு ஜெபத்தை நோக்கமாய் கொண்டு தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவுகளை சரிப்படுத்துகிற காரியத்தை அவர் செய்ய விரும்புகிறார். அதற்கிடையில தேவையில்லாத எந்த காரியம் இருக்குமானால் அதை எல்லாவற்றையும் சூறையாடி முற்றிலுமாய் அதிலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தாவே, இந்த வார்த்தை நிமித்தம் ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே கர்த்தாவே, நீர் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களையும் ஆண்டவரை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கனத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும். தேவையில்லாத ஆகாத சம்பாஷணம் நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே இருக்குமான எல்லாவற்றையும் மாற்றி சுத்திகரிப்பீராக. தேவன் மகிமைப்படுகிற ஒரு பாத்திரமாக இந்த ஆலயத்தையும் இந்த இருதயத்தையும் மாற்ற தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஜெப ஆலயமாய் இருக்கட்டும். ஜெபிக்கிற என்ற நிலைப்பாடுகளோடு ஆண்டவரை செயல்பட கிருபை செய்யுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறபடி தேவனை தரிசிக்கிற ஒரு இருதயமாக கர்த்தர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.